19ஆம் தேதி தனியார் நிறுவனங்களை மூடுமாறு அறிவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்திற்கு அமைய மேல்மாகாண சபை உறுப்பினர் அழைக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். පසුගිය 19 වෙනිදා ඒ ආයතන වසන ලෙසට கடந்த 19ஆம் தேதி அந்த நிறுவனத்தை மூடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த அறிவித்தல் மாளிகாவதியில் உள்ள மேல்மாகாண சபை உறுப்பினரின் அலுவலகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவை என்று கூறியுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளிக்குமாறு அந்த மாகாண சபை உறுப்பினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்தான் முஜிபுர் ரஹ்மான். පළාත් සභා මන්ත්‍රීවරයා අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ පැමිණෙන ලෙස පළාත් සභා මන්ත්‍රීවරයාට දැනුම් දුන්නා. ඔහු මුජිබ් රහමන් சுமார் 5 மணித்தியாலமாக தன்னிடம் தகவல்களை பெற்றுக் கொண்டதாக முஜிபுர் ரஹ்மான் கூறினார். யாரையும் அச்சுறுத்தி நிறுவனங்களை மூடுமாறு அறிவிக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை என்பதை தெளிவாக கூறினேன். அவ்வாறு செய்யுமாறு நாம் யாருக்கும் கூறவில்லை. சட்டவிரோதமாக மக்களை ஒன்று திரட்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை அளித்து 4 உயிர்களை பலிக்கொள்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இன்னும் சுதந்திரமாக இருக்கிறார்கள். இன்று நெத்தலைகளை கைது செய்துள்ளனர். திமிங்கலங்களும் சுறாக்களும் சுதந்திரமாக வாழ்கின்றன. சங்கத்தினால் சமாதானத்தை நிலைநாட்ட முடியாது என்பதால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். இவற்றை தூண்டுகின்ற அமைச்சரவை அமைச்சர்களான ரவுஃப் ஹக்கீம், ரிஷாட், அத்தாவுல்லா போன்றோரிடம் கேள்விகளை கேளுங்கள். இரவு அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு காலையில் தூற்றுவதாக இருந்தால் அங்குதான் பிரச்சனை இருக்கிறது.